வெல்கம் பேக். கரிமா விழித்திரு. நாள்தோறும் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஆன்லைன் மோசடி அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்காது. அதேமாதிரி டிவியில் நம்ம பார்த்தா கூட ஆன்லைன் மோசடி அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். அந்த வழியில் எனக்கு வந்த ஒரு மெசேஜை இங்கே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது போல் மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. புது நம்பராக இருக்கே அப்படின்னு, சாரி நீங்கள் யாருன்னு தெரியல, தயவு செஞ்சு யாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பதில் மெசேஜ் அனுப்புனேன். உடனே அதுக்கு பதிலாக, உங்கள் பதிலுக்கு நன்றி, நான் ஷிபேங்க் டிஜிட்டல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெசேஜை அனுப்பியிருக்கோம். எந்தவித பதிவு கட்டணமும் இல்லாமல், ஜாயின் ஃபீஸும் இல்லாமல், பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். மேற்கொண்டு டீட்டெயில்ஸை நான் அனுப்பலாமா அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. நான் கால் மீ அப்படின்னு மெசேஜை கொடுத்தேன். அதுக்கு பதிலாக, இது வாட்ஸ்அப்பு வேலைக்கு ஆள் எடுக்கிறது சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டு. இப்போ நாங்கள் ஆன்லைனில் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களால் ஃபோன் காலை செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு பதில் வந்துச்சு. அடுத்து நான் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அடுத்த மெசேஜை கொடுக்குறேன். அதாவது, இந்த வேலை ரொம்ப எளிமையானது, நாங்கள் உங்களுக்கு தினம் பணம் கொடுப்போம். உங்களுக்கு ஓய்வு நேரத்துலேயோ இல்லை உங்களுக்கு வசதியான நேரத்துலேயோ நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு கொடுத்தான். இந்த வேலைக்கான விவரத்தையும் சம்பள பேக்கேஜ் பற்றிய டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிருந்தான். நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு நான் மெசேஜ் கொடுத்தேன். அதுக்கு அவன், ஆன்லைனில் நம்ம பொருளை வாங்குகிற வெப்சைட்டான அமேசானில் ஒரு ப்ராடக்டோடைய லிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா 1-3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எடுத்துடலாம். இதுக்கு நாங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இல்லாட்டினா யூபிஐ மூலமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா வரைக்கும் அனுப்புவோம் அப்படின்னு பதில் கொடுத்தான். அடுத்து நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். நான் சும்மா 48 அப்படின்னு அடிச்சு விட்டேன். அடுத்து அவன், எங்ககிட்ட ஒரு டெமோ டாஸ்க் இருக்குது, அதில் ஆரம்ப வருமானமாக 150 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டாஸ்க்கை முடித்தாதான் எங்களோட ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு பதில் கொடுத்தான். ஆரம்ப வருமானம் 150 ரூபா உங்களுக்கு கிடைக்கணுன்னா நாங்கள் அனுப்பியிருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு பதில் கொடுத்தான். நான் அதுக்கு பதிலாக, உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பரில் இருந்து எனக்கு கால் பண்ணுங்கள், அப்போ தான் நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு பதில் கொடுத்தேன். அதுக்கு அவன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு திரும்பவும் பதில் கொடுத்தான். அப்போ தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டாக 150 ரூபா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பதில் கொடுக்குறான். அதுக்கு நான், முதல்ல நீ கால் பண்ணுன்னு பதில் அனுப்புனேன். அதுக்கு ஏற்கனவே அனுப்பின அதே பதிலை தான் திரும்பவும் கொடுத்தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, திரும்பவும் பதில் கொடுக்குறான். நான் திரும்பவும் விடாமல் உன்னோட பர்சனல் நம்பர்லேருந்து கால் பண்ணு அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க அப்படின்னு திரும்பவும் பதில் கொடுக்குறான். அவனோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணணும். அந்த லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிங்க்கு போலவே தான் தெரியும், ஆனால் அது ஒரிஜினல் லிங்க்கு கிடையாது. ஏன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது அமேசானோட வெப்சைட் மாதிரியே தயார் பண்ண ஃபேக் வெப்சைட்டுக்கு போகும். அப்படி அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறப்ப நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை திருடி அதை தவறான வழிக்கு உபயோகப்படுத்தவும், கஷ்டப்பட்டு நாம் பேங்க்கில் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை திருடவும் அதிகமான வாய்ப்பு. இப்போ நாள்தோறும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில், டிவியில் எல்லாம் ஆன்லைன் மோசடி அப்படின்னு மக்கள் பல பேர் இதில் சிக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. போன வாரம் கூட நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் பாண்டிச்சேரியில் மட்டும் 200 கோடி ரூபாய் டார்கெட் செஞ்சு ஏரியா பிரித்து மோசடி செய்கிறதா கொடுத்துருந்தாங்க. இது சம்மந்தமாக பாண்டிச்சேரி போலீஸு ஒரு சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான தலைவனை தேடிட்டு இருக்கிறதா கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கு இது போல் மெசேஜ் வந்திருந்தாலோ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் இது போல் லிங்க் வந்தாலோ கிளிக் பண்ண வேண்டாம். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் திருடு போகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.